வணக்கம். இது தமிழ் வழி கற்றல். வணக்கம். இது தமிழ் வழி கற்றல் 8ஆம் வகுப்பு ஆங்கில பாடத்துக்கான நேரம். இன்னைக்கு நாம பார்க்க போற பாடம் யூனிட் 3ல் இருக்கிற பாடம் சர் ஐசக் நியூட்டன் தி என்ஜினியர் சயின்டிஸ்ட். போன வீடியோல இந்த பக்கத்துல பாதி வரைக்கும் நம்ம பார்த்தோம். இனி அதோட தொடர்ச்சியை இப்ப பார்க்கலாம் வாங்க. சம் ஆஃப் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ், ஐசக்கோட சில ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க, நோ டவுட் அட்வைஸ்டு, அதாவது சந்தேகமே இல்லை அப்படின்னு தான் அர்த்தம். நோ டவுட்டுங்கிறதுக்கும் சந்தேகமே இல்லை அப்படின்னு தான் அர்த்தம். சந்தேகமே இல்லை, அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க கண்டிப்பாக அப்படின்னு சொல்லி. யாருக்கு அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க? ஐசக்ஸ் கிராண்ட் மதர். ஓகே, அவங்க பாட்டிக்கு கண்டிப்பாக ஐசக்கோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க. டு அப்ரண்டிஸ், APPRENTICE. அப்ரண்டிஸ் அப்படின்னா ஒரு தொழிலை கற்றுக்கொள்பவர் அப்படின்னு அர்த்தம். ஓகே, பயிற்சி வேலைக்கு செல்பவரை தான் அப்ரண்டிஸ் அப்படிம்பாங்க. அதாவது அந்த கிராண்ட் மதர் கிட்ட அவங்க ஃப்ரெண்ட்ஸு கண்டிப்பாக அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க. அப்ரண்டிஸ் ஹிம் டு எ கிளாக் மேக்கர். கிளாக் மேக்கர், மேக்கர் அப்படின்னா உருவாக்குதல், உருவாக்குபவர். கிளாக்னா கடிகாரம், கடிகாரம் உருவாக்குபவர், அதாவது கடிகார தயாரிப்பாளர். ஹிம் டு எ கிளாக் மேக்கர், அதாவது கடிகார தயாரிப்பாளரிடம் பயிற்சிக்கு செல்லுதலுக்கு அப்ரண்டிஸாக. ஐசக் வந்து அப்ரண்டிஸாக கடிகார தயாரிப்பாளரிடம் பயிற்சிக்கு செல்லுமாறு ஐசக் கிராண்ட் மதர் கிட்ட கண்டிப்பாக அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்கள வந்து ஐசக்கை வந்து கண்டிப்பாக எம்டி ஒரு பயிற்சிக்கு அனுப்புங்க, கடிகார தயாரிப்பாளரிடம் வந்து கண்டிப்பாாக பயிற்சிக்கு அனுப்புங்கன்ட்டு அவரோட ஃப்ரெண்ட்ஸு கண்டிப்பாக சொல்லியிருப்பாங்க. ஏன் சொல்லியிருப்பாங்க? பாட்டிக்கிட்ட போய் ஐசக் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு கடிகார தயாரிப்பாளர்கிட்ட வேலைக்கு அனுப்புங்க அப்படின்னு ஏன் வந்து அவங்க சொல்லியிருப்பாங்க? அப்படி சான்ஸ் இருக்குன்னா ஏன் சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ஃபார் பிசைட்ஸ் அப்படின்னா தவிர அப்படின்னு அர்த்தம். எதை தவிர? ஹிஸ் மெக்கானிக்கல் ஸ்கில். அவர் வந்து ரொம்பவே மெக்கானிக்கல், இயந்திர தொடர்பான இதில் நல்ல புத்திசாலி அப்படின்னு போன பேரால படித்தோம் இல்லையா, அது தவிர, அந்த ஸ்கில் தவிர, அந்த திறமை தவிர, தி பாய் சீம்டு, அந்த பையன் அதாவது நம்மளோட ஐசக் வந்து சீம்டு பார்க்கறதுக்கு எப்படி இருந்தானா, டு ஹாவ் அ டேஸ்ட் ஃபார் மேத்தமேட்டிக்ஸ். டேஸ்ட்னா இந்த இடத்துல வந்து எப்போவுமே நமக்கு சுவை அப்படின்னு தான் தோணும், ஆனால் இந்த இடத்துல ஆர்வம் அப்படின்னு அர்த்தம். டேஸ்ட்னா பொதுவாக சுவைன்னு தான் அர்த்தம், இந்த இடத்துல ஆர்வம். எதில் ஆர்வம்? மேத்தமேட்டிக்ஸ், நம்ம மேக்ஸில் தான். ஓகேயா, ரொம்ப ஒரு ஆர்வமாக இருந்தார் மேக்ஸில். அப்போ என்ன அப்படின்னா, மேக்ஸில் ஜீனியஸாக ரொம்பவே புத்திசாலித்தனமான செயல்பாடுகள் கொண்டதாக இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. விச் வுட் பி வெரி யூஸ்ஃபுல் டு ஹிம் இன் தட் ப்ரொஃபஷன். இந்த மேக்ஸு ப்ரொஃபஷனில் ரொம்ப ஆர்வமாக இருந்தால் தானே, அதில் புத்திசாலியாக இருந்தால் தான் கடிகார தொழிலையும் ரொம்ப புத்திசாலியாக தயாரிக்க முடியும் கடிகாரத்தை. ஓகே, அந்த கடிகார தொழிலும் கிட்டத்தட்ட மேக்ஸ் ரொம்ப புரிஞ்சாதான் செய்யக்கூடிய தொழில் போல இருக்கு. ஓகே, ஸோ அதில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்ததுனால, எதை தவிர அவருடைய இயந்திர தொடர்பான அறிவை தவிர மேக்ஸ்லேயும் அவருக்கு வந்து ரொம்பவே ஆர்வம், டேஸ்ட் அவருக்கு இருந்ததுனால, பார்க்கறதுக்கு அப்படி தோன்றதுனால, இந்த மேக்ஸ் எதுக்கு யூஸ்ஃபுல் ஆகுது? விச் வுட் பி வெரி யூஸ்ஃபுல் டு ஹிம் இன் தட் ப்ரொஃபஷன். ப்ரொஃபஷன் அப்படின்னா தொழில் அப்படின்னு அர்த்தம். அதாவது அந்த கடிகார தொழிலில் இந்த மேக்ஸ் அவருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுனால, அவரும் மேக்ஸில் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறதுனால, தோன்றதுனால, இது தவிர மெக்கானிக்கல் ஸ்கில்லை தவிர அவரும் ரொம்பவே ஆர்வமாக மேக்ஸில் இருக்கிறதுனால, அந்த மேக்ஸு இந்த தொழிலுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுனால இவரை வந்து தயவு செய்து ஒரு கடிகார தயாரிப்பாளர்கிட்ட அப்ரண்டிஸாக அனுப்புங்க அப்படின்னு சொல்லி கிராண்ட் மதர் கிட்ட இந்த ஃப்ரெண்ட்ஸு கண்டிப்பாக அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க, சந்தேகமே இல்லை. அந்த அளவுக்கு அவருடைய மேக்ஸ் பவரும் இருந்தது அப்படின்னு சொல்ல வராங்க. ஓகே, அண்ட் தென் இப்படிலாம் வந்து அப்ரெண்டிஸாக நம்ம ஜாயின் பண்ணி விட்டோம்னா, அண்ட் தென் அப்புறம் என்ன ஆகும்? இன் டியூ டைம், கொஞ்ச காலத்தில், அதாவது சரியான நேரத்தில். இன் டியூ டைம் அப்படின்னா சரியான காலத்தில். அப்படி அவர் வேலை செஞ்சு பயிற்சி எடுத்துக்கிட்டா சரியான காலத்தில் ஐசக் வுட் செட் அப் ஃபார் ஹிம்செல்ஃப். அவரே வந்து ஒரு வேலை ஒரு விஷயங்கள் சில விஷயங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். எப்படி வந்து செட் பண்ணிக்கலாம்? அண்ட் வுட் மேனுஃபேக்சர் கியூரியஸ் கிளாக்ஸ். கியூரியஸ் கிளாக்ஸ் அப்படின்னா ஆர்வம் மிக்க கடிகாரங்களை மேனுஃபேக்சர் தயாரிக்கிறது. ஓகேயா, ஒருவேளை வந்து இப்படிலாம் நம்ம சேர்த்து விட்டு அவர் பயிற்சியும் அடைஞ்சிட்டாருன்னா பின்னாடி சரியான காலத்தில், அதாவது அண்ட் தென் பின்னாடி இன் டியூ டைம் சரியான காலத்தில் ஐசக் வுட் செட் அப் ஃபார் ஹிம்செல்ஃப். அவரே தன்னைத்தானே வந்து செதுக்கிக் கொள்வார், அதாவது தன்னைத்தானே வந்து உருவாக்கி கொள்வார். கடிகாரங்களை, ஆர்வம் மிக்க கடிகாரத்திலே நிறைய வகை செய்ய முடியும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி நிறையா வந்து இப்போ இல்லை, இது சொல்கிறது அந்த காலத்தில் ஒரு கடிகாரத்தை உருவாக்குறதே ரொம்ப பெரிய விஷயம். அதுலேயும் புதுமைகள் உருவாக்குறது ரொம்பவே பெரிய விஷயம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆளாக ஹிம்செல்ஃப் செட் அப் ஃபார் ஹிம்செல்ஃப், அவரை தன்னைத்தானே வந்து இந்த பயிற்சியால் உருவாக்கிக்குவார் அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறா? அந்த ஃப்ரெண்ட்ஸ் வந்து கிராண்ட்மா கிட்ட சொல்கிறாங்க. ஓகேயா, ஸோ வுட் மேனுஃபேக்சர் கியூரியஸ் கிளாக்ஸ். நிறைய ஆர்வமிக்க
கடிகாரங்களை வந்து தயாரிக்கக்கூடும். எந்த மாதிரி கடிகாரங்கள் அப்படின்னா லைக் தோஸ் தட் கண்டெயின். லைக் அப்படின்னா இந்த இடத்துல வந்து விருப்பம் கிடையாது, மாதிரி. எந்த மாதிரி? தோஸ் தட் கண்டெயின். கண்டெயின் அப்படின்னா பொதுவாக கொண்டிருக்கும், தனக்குள் உள்ளடங்கி இருக்கும் அப்படின்னு அர்த்தம். ஓகேயா? செட்ஸ் ஆஃப் டான்சிங் ஃபிகர்ஸ். தனக்குள் என்ன உள்ளடங்கி இருக்கும் அப்படின்னா டான்சிங் ஃபிகர்ஸ். டான்சிங் ஃபிகர்ஸ் அப்படின்னா பொதுவாக இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த காலத்தில் நம்ம ஐசக் வந்து சின்ன பையனாக இருக்கும்போது ஒரு கிளாக் வந்து உருவாக்கியிருக்காரு. ஓகே, ஸோ அதை உருவாக்குனதெல்லாம் பார்த்து தான் இவருக்கு கடிகாரத்து மேலே ஆர்வம் வந்து இங்கே வந்து அப்ரெண்டிஸாக சேருங்க அப்படின்னு கிராண்ட் மதர் கிட்ட சொல்லியிருப்பாங்க போல இருக்கு. ஓகே, ஸோ அவர் என்ன மாதிரியான கிளாக் வந்து உருவாக்கி வச்சிருக்காரு அப்படின்னா டான்சிங் ஃபிகர்ஸ், நடனம் ஆடுறது போல கிளாக்கு. ஓகேயா? அந்த காலத்தில் நடனம் ஆடுறது போல கிளாக் அப்படின்னா ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் வந்து டிங் டிங்னு அங்கேயும் இங்கேயும் ஊசல் ஆடிட்டு வரும் இல்லையா, ஒரு ஊசல் கடிகாரம்னு இந்த மாதிரி அந்த மாதிரியான கிளாக் தான் வந்து அந்த மாதிரியான கிளாக் தான் வந்து டான்சிங் ஃபிகர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கிளாக்கை வந்து இவர் செட் பண்ணி வச்சிருக்காரு. ஓகேயா? தோஸ் தட் கண்டெயின் செட்ஸ் ஆஃப் டான்சிங் ஃபிகர்ஸ். அந்த டான்சிங் உருவத்தை தனக்குள்ள உள்ளடக்கி இருக்கிற அந்த மாதிரியான கடிகாரங்களை அவர் உருவாக்குவார். எப்போல்லாம் டான்ஸ் ஆடும்? விச் இஷ்யூ ஃப்ரம் தி டயல் பிளேட். டயல் பிளேட்னா கடிகாரத்தோட முகப்பு தோற்றம் அப்படின்னு அர்த்தம். ஓகே, டயல் பிளேட் அப்படின்னா அந்த முகப்பு தோற்றம். அந்த முகப்பு தோற்றத்தில் when the R is struck அப்படின்னா அப்படியே தாக்கி நிற்கிறது. ஓகேயா? ஸ்ட்ரக் ஆகி நிற்கும்னு சொல்லுவாங்க இல்லையா? எதில் ஸ்ட்ரக் ஆகி நிற்கும்? STRUCK ஸ்ட்ரக் அப்படின்னா தாக்கி நிற்கிறது. எதில் ஸ்ட்ரக் ஆகும் அப்படின்னா ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் இல்லைன்னா ஒவ்வொரு அரை மணி நேரத்துக்கும் டங் அப்படின்னு ஸ்ட்ரக் ஆகி நிற்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரியான ஒவ்வொரு குறிப்பிட்ட மணி நேரத்துக்கும் அந்த டயல் பிளேட்டில் இருந்து டான்சிங் ஃபிகர்ஸ் வெளியில் வர்ற மாதிரியான ஒரு விஷயத்தை உள்ளடக்கின கிளாக்கை தான் வந்து அவர் ஏற்கனவே மேக் பண்ணி வச்சிருக்காரு. அந்த மாதிரி வந்து கியூரியஸ் கிளாக்ஸை மேனுஃபேக்சர் பண்ணலாம் வருங்காலத்தில் அப்படின்னு சொல்கிறாங்க. லைக் தோஸ் தட் கண்டெயின் செட்ஸ் ஆஃப் டான்சிங் ஃபிகர்ஸ், அதாவது டான்சிங் ஃபிகர்ஸை உள்ளடக்கி இருக்கக்கூடிய அந்த டயல் பிளேட். அந்த டயல் பிளேட்டில் ஒவ்வொரு மணி நேரத்துக்கு ஸ்ட்ரக் ஆகிற ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் இந்த டான்சிங் ஃபிகர்ஸ் வந்து ஆடிக்கிட்டே இருக்கிற மாதிரியான ஒரு கிளாக்கு. இந்த மாதிரி கிளாக்கை அவர் உருவாக்கலாம் இன்னும் நிறையா. ஆர் அப்படி இல்லை அப்படின்னா லைக் தோஸ், எந்த மாதிரி? வேற மாதிரி. வேற ஷிப் செயில்ஸ். ஷிப்னா கப்பல். ஓகே, செயில்ஸ் அப்படின்னா அப்படி அந்த ஷிப்பு போயிட்டே இருக்கிறது இல்லை, கடலில் ஒரே இடத்துல நிற்காம கப்பல் போயிட்டே இருக்கிறது தான் படகு ஓட்டம் அப்படிம்பாங்க. படகு ஓட்டம் அப்படிதான் ஷிப் செயில்ஸ். ஓகேயா? ஸோ அந்த மாதிரியான ஒரு படகோட்டம் அக்ராஸ் தி ஃபேஸ் ஆஃப் தி கிளாக். அந்த ஃபேஸ் இருக்கு இல்லையா, முகப்பு தோற்றத்தில், அந்த கிளாக்ல முகப்பு தோற்றத்தில் கப்பல் படகு வந்து இப்படி போயிட்டே ஒரு படகு பாய் விரிச்சுட்டு இங்கேயும் அங்கேயும் நகர்ந்து போயிட்டே இருக்கு அப்படிங்கிற மாதிரி கூட அவர் வந்து அந்த கிளாக்கை அதாவது என்ன அப்படின்னா அந்த ஊசல் ஆடுறதுக்கு பதிலாக கப்பல் இங்கேயும் அங்கேயும் போயிட்டு வர்ற மாதிரி. ஓகே, அது மட்டும்தான், வேற ஒன்றும் இல்லை. அதாவது அந்த காலத்தில் இது ரொம்பவே மிகப்பெரிய விஷயம். ஆனால் இப்போலாம் அந்த மாடல்லாம் கடந்து போயிடுச்சு இல்லையா? ஒன்று ஊசல் ஆடுற மாதிரி டான்சிங் ஃபிகர்ஸாக இருக்கும், இல்லை அப்படின்னா ஷிப் செயில்ஸ், ஒரு கப்பல் ஒரு படகு வந்து இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஆடிட்டு வர்ற மாதிரி. ஓகே, அக்ராஸ் தி ஃபேஸ் ஆஃப் தி கிளாக். இந்த மாதிரியான ஒரு மெத்தடில் அவர் வந்து உருவாக்கியிருக்காரு. இந்த ரெண்டு விதத்துலையும் உருவாக்கியிருக்காரு. அண்ட் இஸ் சீன் டாஸிங். இது எப்படி வந்து பார்க்கறதுக்கு இருக்குன்னா, சீன் அப்படின்னா தோற்றம். ஓகே, இந்த இது எப்படி தோற்றம் இருக்குது அப்படின்னா, டாஸிங் அப்படின்னா டாஸ் பண்ணுறது அப்படின்னா மேலே ஏறுறது. டாஸ் போடுவாங்கன்னு சொல்லுவாங்களே, சுண்டி ஏறிடுது. ஸோ அது எப்படி இருக்குது அப்படின்னா டாஸிங் அப் அண்ட் டவுன், மேலேயும் கீழேயும் போயிட்டு வருது. அதாவது டாஸிங் அப்படின்னா மேலே எரி அப்படின்னு அர்த்தம். ஓகேயா? ஸோ அப்படி மேலே எரிஞ்சிட்டு போகுது. எப்படி? மேலேயும் கீழேயும், அப் அண்ட் டவுன், மேலேயும் கீழேயும் யாரோ தூக்கி எறிஞ்ச மாதிரி போயிட்டு வருது. ஆன் தி வேவ்ஸ், அலை வந்து மேலே அப்படி போயிட்டு வந்து இறங்கும் இல்லையா, அந்த மாதிரி மேலே ஏறிட்டு கீழே இறங்குது. ஓகேயா? ஆஸ் ஆஃபன் ஆஸ் தி பெண்டுலம் வைப்ரேட்ஸ். அதாவது எப்பெல்லாம் வந்து வைப்ரேட்ஸ் அப்படின்னா அதிர்வுறும் அப்படின்னு அர்த்தம். VIBRATES. வைப்ரேட்ஸ் அப்படின்னா அதிர்வுறும். அந்த மாதிரி அதிர்வுறும். பெண்டுலம் அப்படிங்கிறது அந்த ஊசல். அந்த ஊசலோட அந்த கிளாக் வந்து எப்பெல்லாம் அதிர்வுறுதோ அடிக்கடி, அப்பெல்லாம் அதிர்வுறது போதெல்லாம் மேலேயும் கீழேயும் அந்த அலை மாதிரி போயிட்டே வரும். ஓகே, அது எப்படி இருக்கு? அந்த ஷிப் செயில்ஸ், அந்த படகோட்டம் எப்படி இருக்கான்? அந்த ஃபேஸ் ஆஃப் தி கிளாக்ல இருக்கிற அந்த படகோட்டம் எப்படி இருக்குதான்? மேலேயும் கீழேயும் அலை போயிட்டு வர மாதிரி இருக்குதான். அந்த அலை எப்பெல்லாம் உருவாகும்? ஆஃபன், அடிக்கடி உருவாகும். எப்போ? பெண்டுலம் வைப்ரேட்ஸ். ஊசல் வந்து வைப்ரேட் ஆகும் போதெல்லாம், ஊசல் வந்து அதிர்வுறும் போதெல்லாம் அந்த டாஸ் அப், மேலேயும் கீழேயும் அந்த வேவ்ஸ் போயிட்டு வர்ற மாதிரியே ஷிப் வந்து செயில்ஸ், அதாவது அந்த படகோட்டம் வந்து அக்ராஸ் தி ஃபேஸ் ஆஃப் தி கிளாக், அந்த முகப்பு தோற்றத்தில் இந்த பக்கமும் அந்த பக்கமும் போயிட்டு வருது. ரெண்டு விஷயம் நடக்குது. ஒன்று, ஸ்ட்ரக் ஆகும்போது, அந்த ஆர் ஸ்ட்ரக் ஆகும்போது பெண்டுலத்தில் இருந்து, அந்த டயல் பிளேட்ல இருந்து டான்சிங் ஃபிகர் நேராக வருது.
ஓகே, அதை உள்ளடக்கிற மாதிரி ஒரு கிளாக்கு. இன்னொன்று ஷிப் செயிலிங் வந்து இந்த பக்கமும் அந்த பக்கமும், அந்த ஃபேஸ் ஆஃப் தி கிளாக்ல இந்த பக்கமும் அந்த பக்கமும் போயிட்டு வர்றது. இது போயிட்டு வர்றது எப்படி இருந்துச்சா, அலைகள் வந்து மேலேயும் கீழேயும் ஆடுற மாதிரி. எப்போல்லாம் பெண்டுலம் வந்து வைப்ரேட் ஆகும்போதெல்லாம் அலைகள் மேலேயும் கீழேயும் ஆடுற மாதிரி அந்த ஷிப் வந்து அக்ராஸ் அங்கேயும் மாற்றி மாற்றி போயிட்டு வருது. இந்த 2 விஷயம் நடக்குதான். அந்த கிளாக்கை அவர் உருவாக்கியிருக்காரு. அதெல்லாம் பார்த்துட்டு தான் கிராண்ட் மதர் கிட்ட அவங்க அந்த பசங்க வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க, கண்டிப்பாக இவரை வந்து அப்ரெண்டிஸாக அனுப்புங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே, இண்டீட் அப்படின்னா உண்மையில். நம்மளாம் சொல்லுவோம் இல்லையா, உண்மையில நிஜந்தாம்பா அப்படிலாம் நடக்கிறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த உண்மையிலுங்கிறது தான் இண்டீட் உண்மைதான். தேர் வாஸ் சம் கிரவுண்ட், GROUND. கிரவுண்டுனா நமக்குலாம் தரைன்னு தான் தெரியும், ஆனால் அதுக்கு இன்னொரு காரணம் இருக்குது. அதாவது அதுக்கு அர்த்தமே காரணம். ஓகே, சம் கிரவுண்ட் அப்படின்னா சில காரணங்கள் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகே, தேர் வாஸ் சம் கிரவுண்ட் ஃபார் சப்போஸிங். இப்படிலாம் நம்ம நினச்சிக்கிறதுக்கு மேலே இருக்கிறது, அதாவது எப்படி நினச்சிக்கிறதுக்கு, அவருக்கு மெக்கானிக்கல் ஸ்கில் இருக்குது, அவருக்கு வந்து இந்த கிளாக்ல வந்து அவருக்கு நிறைய வந்து விஷயங்கள் தெரிஞ்சிருக்குது, இந்த மாதிரிலாம் நம்ம நினச்சிக்கிறதுக்கு சம் கிரவுண்டு காரணங்கள் இருக்குது. உண்மைதான், காரணங்கள் இருக்குது. தட் ஐசக் வுட் டிவோட் ஹிம்செல்ஃப். டிவோட் அப்படின்னா சமர்ப்பி அப்படின்னு அர்த்தம். ஓகேயா, அதாவது சமர்ப்பித்தல், சமர்ப்பணம் அப்படின்னு அர்த்தம். தன்னைத்தானே அர்ப்பணித்து கொள்ளுதல் அப்படின்னு அர்த்தம். டிவோட் ஹிம்செல்ஃப், தனக்கே அர்ப்பணிச்சு கொள்வது. ஓகேயா, இந்த மாதிரி வந்து எந்த மாதிரி அர்ப்பணிச்சுக்கிறது அப்படின்னா டு தி மேனுஃபேக்சர் ஆஃப் கிளாக்ஸ், அதாவது இந்த மாதிரியான கடிகாரங்களை உருவாக்குவதற்கு. இந்த மாதிரி அதாவது சின்ன வயசில் நம்மளாம் என்ன பண்ணுவோம், ஓடி பிடிச்சி விளையாடுவோம், இல்லைனா பசங்களாம் என்ன பண்ணுவீங்க, என்ன விளையாடுவீங்கன்னு தெரியும் இல்லையா. ஸோ அந்த மாதிரிலாம் விளையாடாமல் உருப்படியாக ஒரு விஷயம் செய்கிறாரு, கிளாக் செய்கிறாரு. அந்த மாதிரி கிளாக் செய்கிறது அவர் வந்து டிவோட், தன்னைத்தானே அர்ப்பணிச்சுக்கிறாரு. டிவோட் அப்படின்னா சமர்ப்பித்தல், தன்னைத்தானே சமர்ப்பிச்சுக்கிட்டாரு, அதாவது கிளாக் உருவாக்குறதுக்கு. அதை பார்க்கறதுக்கு அப்படி தான் இருந்துச்சு, அந்த மாதிரியான காரணங்களுக்காக தான் நம்ம பார்க்கறதுக்கு இப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மைதான் அப்படின்னு சொல்கிறாங்க. இது பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது, அதாவது சில காரணங்கள் இருக்க தான் செய்யுது. அதாவது இதெல்லாம் பார்க்கறதுக்கு தன்னைத்தானே கிளாக்குக்கு அர்ப்பணிச்சுக்கிட்டானோ அப்படின்னு கிளாக் உருவாக்குறதுக்கு தன்னைத்தானே அர்ப்பணிச்சுக்கிட்டானோ அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறதுக்கு சில காரணங்கள் இருக்க தான் செய்யுது. உண்மைதான் அப்படின்னு சொல்கிறாங்க. சின்ஸ் ஹீ ஹேட் ஆல்ரெடி மேட் ஒன், அதாவது சின்ஸ் அப்படின்னா முதல் அப்படின்னு அர்த்தம், இல்லைன்னா இருந்து அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஹீ ஹேட் ஆல்ரெடி ஏற்கனவே மேட் ஒன், ஏற்கனவே ஒன்று செஞ்சுருக்காரு. என்ன மாதிரி, ஆஃப் அ கைண்ட், எந்த மாதிரி ஒரு விஷயம், இங்கே கைண்டுனா வகை அப்படின்னு அர்த்தம். என்ன மாதிரியான வகை அவர் உருவாக்கியிருக்காரு, விச் நோபடி ஹேட் எவர் ஹியர்ட் ஆஃப் பிஃபோர் இதுக்கு முன்னாடி, ஹியர்ட் கேட்டது, எவர் எப்பவுமே கேட்டது அப்படின்னு அர்த்தம். இதுக்கு முன்னாடி எப்போவுமே கேட்டது அப்படின்னு அர்த்தம். நோபடி அப்படின்னா யாருமே இல்லை, அப்போ இதுக்கு முன்னாடி யாருமே கேட்டது இல்லை அப்படின்னு அர்த்தம். எதை இதுக்கு முன்னாடி யாருமே கேட்டதில்லை, இந்த மாதிரி கிளாக்கெல்லாம் உருவாக்கலாம், இந்த மாதிரி கிளாக்கெல்லாம் இருக்குது, இதை வச்சு மணி பார்க்கலாம் அப்படிங்கிற விஷயத்த இது வரைக்கும் யாருமே அந்த காலத்தில் கேட்டதே இல்லை. அந்த மாதிரி ஒரு வகையை இவர் ஹீ ஹேட் ஆல்ரெடி மேட் ஒன், ஏற்கனவே ஒன்று உருவாக்கி இருக்கிறதுனால இவர் தன்னைத்தானே ஒரு கிளாக் உருவாக்குறதுக்கு அர்ப்பணிச்சிட்டாரோ அப்படின்னு நம்ம நினைக்கிறதுக்கான காரணங்கள் நமக்கு கிடைக்குது. உண்மைதான் அப்படின்னு சொல்றாங்க. இட் வாஸ் செட் அ கோயிங். செட் அப்படின்னா அமைத்தல் அப்படின்னு அர்த்தம். கோயிங்கிறது இப்போ உள்ள கோயிங்கை தான் சொல்றாங்க. இப்போ கோயிங் அப்படின்னா என்னது, கோயிங்னா என்னது, போய் கொண்டிருத்தல் அப்படின்னு அர்த்தம் இல்லையா. அப்போ அந்த காலத்தில் கோயிங் தான் கோயிங் அப்படிம்பாங்க. ஓகேயா, அப்போ உள்ளது மருவி தான் கோயிங் அப்படின்னு ஆயிடுச்சு. ஸோ செட் அ கோயிங் அப்படின்னா இது போயிட்டுருக்கு, எப்படி அமைப்பு போயிட்டுருக்கு அப்படின்னா இதை பார்க்கறதுக்கு இட் வாஸ் செட் அ கோயிங் அப்படின்னா எப்படி பார்க்கறதுக்கு போயிட்டுருக்கு அப்படின்னா நாட் பை வீல்ஸ் அண்ட் வெயிட்ஸ். அதாவது இப்போ சொல்லியிருக்கிறதுலேயே அந்த கடிகாரங்கள் எல்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா நாட் பை வீல்ஸ் அண்ட் வெயிட்ஸ். வெயிட்ஸ்னா எடைக்கற்கள் அப்படின்னு அர்த்தம். வீல்ஸ் அப்படின்னா சக்கரங்களை வச்சோ எடைக்கற்களை கொண்டோ அது செஞ்ச மாதிரி போகலை, அது போயிட்டு இருக்க மாதிரி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த காலத்தில் வந்து இந்த மாதிரி கிளாக்லாம் உருவாக்குறதுக்கு முன்னாடி மணி பார்க்கறதுக்கு சக்கரங்கள் எடைக்கற்கள் வச்சு மிகப்பெரிய அளவில் ஏதோ உருவாக்கியிருப்பாங்க போல். ஆனால் அந்த மாதிரி யூஸ்வலாக இவர் வந்து அமைக்கவே இல்லை. வீல்ஸ் சக்கரங்கள் வச்சோ எடைக்கற்கள் கொண்டோ அவர் அமைக்கவே இல்லை. அதுக்கு பதிலாக லைக் அதர் கிளாக்ஸ், மற்ற கிளாக்ஸ் மாதிரி அவர் அமைக்கலை. அதுக்கு பதிலாக ஆனால் பை தி டிராப்பிங் ஆஃப் வாட்டர். டிராப்பிங் அப்படின்னா விட்டு செல்வது அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குது. இல்லை ஒவ்வொரு சொட்டாக ட்ராப் ஆகும் இல்லையா, அந்த இருக்குது. டிராப்பிங் ஆஃப் வாட்டர்னு பின்னாடி வந்ததுனால அது சிறிது நீர் விடுவது அப்படின்னு அர்த்தம். டிராப்பிங் ஆஃப் வாட்டர் அப்படின்னா சிறிது நீர் விடுவது. பை தி டிராப்பிங் ஆஃப் வாட்டர் அப்படின்னா ஒரு சொட்டு நீர் மூலம் செய்தல் அப்படின்னு அர்த்தம். சொட்டு சொட்டா நீர் விடுறது மூலமாக மணி கண்டுபிடிக்கிறது.
ஓகேயா, இது மற்ற கிளாக் மாதிரி வீல்ஸை வச்சோ வெயிட்ஸை வச்சோ இல்லை, ஆனால் நீர் கொஞ்சம் கொஞ்சமாக சொட்டுறதுனால உருவாக்குற கிளாக்காகவும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் வாஸ் அன் ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட் பொருள். இந்த பொருள் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. இந்த பொருள் ஆஃப் கிரேட் ஒண்டர்மெண்ட், இது வியப்புணர்வு. இந்த பொருளை பார்த்து அன் ஆப்ஜெக்ட் ஆஃப் கிரேட் ஒண்டர்மெண்ட், இந்த பொருளை பார்த்ததுனால டு தி ஆல் தி பீப்புள், எல்லா பீப்புளுக்கும் ஒரு வியப்புணர்வை இந்த பொருள் தந்தது. திஸ் வாஸ் அன் ஆப்ஜெக்ட் ஆஃப் கிரேட் ஒண்டர்மெண்ட் ஆஃப் ஆல் தி பீப்புள், எல்லா பீப்புளுக்கும் கிரேட் ஒண்டர்மெண்ட். ஒண்டர்மெண்ட் அப்படின்னா வியப்புணர்வு, ஆச்சரியத்தக்க உணர்வு. ஓகேயா, மிகப்பெரிய ஆச்சரியத்தக்க உணர்வை இந்த ஆப்ஜெக்ட் இந்த பொருள் கொடுத்தது. எது? டிராப்பிங் ஆஃப் வாட்டர். ஓகே, அந்த நீர் விட்டு கிளாக் கண்டுபிடிக்கிற, மணி கண்டுபிடிக்கிற அந்த விஷயம் அந்த மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய வியப்புணர்வை கொடுத்தது. இன் தி நெய்பர்ஹுட், எந்த இடத்துல இருக்கிற பீப்புள் அப்படின்னா அக்கம் பக்கத்தில் இருக்கிற நெய்பர்ஹுட், அக்கம் பக்கத்தில் இருக்கிற அந்த பீப்புளுக்கு மிகப்பெரிய ஒரு ஆச்சரிய உணர்வு, வியப்புணர்வை இந்த பொருள் கொடுத்தது. அண்ட் இட் மஸ்ட் பி கன்ஃபஸ்டு. கன்ஃபஸ்ட் ஒப்புக்கொண்டார் அப்படின்னு அர்த்தம். கன்ஃபஸ் அப்படின்னா ஒப்புக்கொள்ளுதல், கன்ஃபஸ்டு பாஸ்டன்ஸ் ஒப்புக்கொண்டார். கண்டிப்பாக அப்படின்னு அர்த்தம். மஸ்ட் அப்படின்னா மஸ்ட் பி கன்ஃபஸ்ட் அப்படின்னா கண்டிப்பாக ஒப்புக்கொள்ளத்தக்க விதத்தில். யார் ஒப்புக்கொள்றது? தட் தேர் ஆர் அ ஃபியூ பாய்ஸ் ஆர் மென், அதாவது அங்கே இருக்கிற சில பசங்களாகட்டும் இல்லை பெரிய ஆளுங்களாகட்டும் யாரோ. எய்தர் அப்படின்னா இவங்க இல்லைன்னா அவங்க. நெய்தர் அப்படின்னா இவங்களும் இல்லை அவங்களும் இல்லைன்னு அர்த்தம். எய்தர் EITHER. எய்தர் அப்படின்னா இவங்க இல்லைன்னா அவங்க, ஆளுங்களோ இல்லைன்னா பசங்களோ யாரோ கண்டிப்பாக ஒத்துக்கொள்ளத்தக்க விதத்தில் அந்த பொருள் இருந்தது. ஹூ குட் கான்ட்ரைவ் திட்டமிட இல்லைன்னா கண்டுபிடி அப்படின்னு அர்த்தம். யார் கண்டுபிடிச்சது அப்படின்னா டு டெல். அவங்க என்ன கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா டு டெல், சொல்கிறதுக்கு கண்டுபிடிச்சாங்க. வாட் ஓ கிளாக். ஓ கிளாக் அப்படின்னா மணி அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல மணி என்ன அப்படின்னா நம்ம சொல்லுவோம்ல 2 மணி ஆச்சு 3 மணி ஆச்சுன்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி வாட் ஓ கிளாக் இட் இஸ், அதாவது மணி என்ன அப்படின்னு கேட்டால் சொல்லத்தக்க விதத்தில். பை மீன்ஸ் அப்படின்னா ஒரு முடிவுக்கு கொண்டு வரப்படும் ஒரு செயல் அல்லது அமைப்பு. ஒரு முடிவு கொண்டு வரப்படும் செயல் அல்லது அமைப்பு. நம்ம ஒரு முடிவுக்கு வந்தாச்சுப்பா அப்படின்னு எதை வச்சு சொல்லுவோம்? அது ஒரு செயலை நம்பியோ இல்லைன்னா ஒரு அமைப்பை நம்பியோ ஒரு முடிவு பண்ணுவோம் இல்லையா. அந்த அமைப்பாகவும் அந்த செயலாகவும் ஆஃப் அ பவுல் ஆஃப் வாட்டர், அந்த டிராப்பிங், அந்த நீர் விடுதல் மூலம் இருக்கிற அந்த கிளாக்ல அந்த செயல் மூலம் கொண்டு வரப்பட்ட ஒரு முடிவாகவும் அமைப்பாகவும் இருந்தது. அதனால அந்த அமைப்பு மூலமா அவங்க மணி சொன்னாங்க. ஹூ குட் கான்ட்ரிவ், யார் மணி சொன்னாங்க? அந்த சில பசங்களும் அந்த ஆளுங்களும் கூட ஈஸியாக மணி சொல்கிறத்தக்க விதத்தில், கண்டிப்பாக அவங்க ஒத்துக்கொள்ளத்தக்க விதத்தில் தான் அந்த கிளாக்காக அமைஞ்சிருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேயா, அதாவது என்ன அர்த்தம்? அக்கம் பக்கத்தில் இருக்கிற மனுஷங்க, அக்கம் பக்கத்தில் உள்ள அந்த பசங்களாகட்டும் இல்லை அந்த ஆளுங்களாகட்டும், ஹூ குட் கான்ட்ரிவ், அதாவது இந்த ஆளுங்களாம் யார் ஈஸியாக மணி சொல்கிறாங்க. டு டெல் வாட் ஓ கிளாக் இட் இஸ். இப்போ மணி என்ன அப்படின்னு சொன்னால் ஈஸியாக சொல்லத்தக்க விதத்தில், அந்த பசங்களோ அந்த ஆளுங்களோ கூட ஈஸியாக மணி சொல்லத்தக்க விதத்தில் கண்டிப்பாக அவங்க மற்றவங்க அந்த நெய்பர்ஹுட் ஆளுங்க கண்டிப்பாக ஒப்புக்கொள்ளத்தக்க, ஆமாம் அவங்க கூட சொல்கிறாங்கப்பா ஈஸியாக தான் இருக்குது அப்படின்னு ஒத்துக்கொள்ளத்தக்க விதத்தில் தான் அந்த ஆப்ஜெக்ட், வியப்புணர்வை தரக்கூடிய அந்த ஆப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னு சொல்ல வர்றாங்க. ஓகேயா, ஸோ இந்த 64வது பக்கத்தோட நம்ம இந்த பாடத்தில் முடிச்சுக்கலாம். இனி அடுத்த பகுதியில் இந்த 65வது பக்கத்தில் இருக்கிற விளக்கத்தை பார்க்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.